தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நான் திருச்சி குப்பத்தூர்லேருந்து வரேங்க. நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் புதுசாக. அந்த வீடு கட்டுறதுனால ஒரு பிரச்சனை, அந்த முன்னாடி தளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரி, அதையும் சால்வ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மறுபடியும் தளம் ஊற்றும் போது ராகுல்ன்ற பையன் வந்து டிவிகே கட்சியில் இருக்கானா. நான் புதுசாக நிர்வாகத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு நீ பணம் கொடுத்தா தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 3 நாளாக நான் மிரட்டுறாங்க. அந்த கட்டுமான பணியில் இருக்கவங்க மிரட்டி அவங்க வேலையை செய்யாமல் அப்படியே போட்டுறாங்க. நான் தினமும் வேலைக்கு தான் சார் போகிறேன், தானே கூலி வாங்கிக்கிறேன். நான் என் 3 பிள்ளைங்களை வச்சு நான் ஆடல் பட்டு உட்காந்துக்கிறேன். எனக்கு யார் சார், நானே வட்டிக்கு வாங்கி தான் சார் வீடு கட்டுறேன். வீடு இல்லாத நிலமைக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வட்டச்செயலாளர் சொன்னார், எனக்கு பணம் கொடு 50,000 கொடுத்தா நான் எங்கே சார் போகுது. நான் இவங்க வேணா கொடுக்க சொல்லுங்க, நான் வேணா எக்ஸ்ட்ரா 1 லட்சம் சேர்த்து கொடுக்க சொல்கிறேன். இவங்க பணம் பண்ண இவங்க அங்கே வேற எங்கேயாச்சும் போய் கொள்ளடிக்கலாம். எங்ககிட்ட கேட்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? கூலிக்கு தான் அவங்க வச்சு வேலை வாங்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, 1300 1400 வாங்குறாங்க. அந்த 3 நாளாக வேலை நிறுத்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்குது. எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு 50,000 கொடுத்தா நான் எப்படி போவேன்? அவங்க புதுசாக நிர்வாகியாக உட்காந்துட்டு இருக்காங்களா டிவிகே கட்சியிலேருந்து, அவங்களுக்கு கொடுக்கணுமா? நான் இதுக்கு அவர் எங்கள் ஏரியா கூட இல்லை, பக்கத்து ஏரியா தான். அவர் எங்கிட்ட எதுக்கு சார் பணம் கேட்கணும் சார்? அவரே நேரடியாக கேட்குறாரு சார். அவரே தான் கேட்கறாரு. யார் சொல்லி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் நான் போய் கேட்க முடியுமா அவங்க கையில? அவரே தான் கேட்கறாரு. 3 நாளா ஒரே சொல்ல கொடுத்துருக்காரு. போலீஸ்காரங்க போன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாரோ ஒரு போலீஸ்காரங்க போன் பண்ணாங்க. போன் பண்ணி அவருக்கு பேசணுமா, நீ எஸ்ஐவா இன்ஸ்பெக்டர் போய் பாருமான்னு சொன்னாங்க. சரி, நான் அப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அவர் சொன்னார், யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஆனா சொன்னாங்க, ஆனா கம்ப்ளைண்ட் வரல. நான் சொன்னேன், சார் நான் பெட்டிஷனே கொடுத்துட்டு போறேன், என்னால இதெல்லாம் தாங்க முடியாது, நான் வேலைக்கு ஓடுறேன், என் பிள்ளைங்க படிக்குதுங்க, படிக்கிறதுக்கு வீடு இல்லாத ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைங்க வச்சுருக்கிறேன் சார். நான் நீங்க வேணா இங்க விசாரிச்சு பாருங்க எந்தெந்த வீட்டுல என் பிள்ளைங்க இருக்குதுன்னு. பிள்ளைங்க எல்லாரும் எவ்வளவு நாள் சார் ஒரு வீட்டுல நாங்க இருக்க முடியும்? வீட்டு வாடகை கட்ட முடியாதான் சார். ஒரு வீட்டுல நாங்க எல்லாருமே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணி வந்தா நாங்க எப்படி சார் வீடு கட்ட முடியும்? உங்களை நம்பி இருந்தா ஓட்டு போட்டாங்க ஜனங்க, சொல்லுங்க. அப்ப அவங்கள்ட்ட நாங்க பணம் கொடுத்து உட்காந்து இருக்கணுமா சார்? நாங்க வாங்கின இடம் கூட இல்லை சார். நாங்க இருந்ததே பிறந்ததெல்லாம் இந்த இடம் தாங்க. எங்களை ஊராரு இப்படி ஏமாத்தி பணம் கேட்டா நாங்க எங்க போவோம்? நாங்க எங்கன்னா ஓடி வந்தோமா, திருடணுமா, கொள்ளையடிச்சு கட்டணுமா? நாங்க கஷ்டப்பட்டு எங்க ஊரு அது கட்டினா ஊராரு இப்படி பணம் கேட்டா நாங்க எங்க போவோம்? வீடு கட்டுறதுக்கெல்லாம் நாங்க வட்டிக்கு வாங்கி கட்டுறோம் சார். அங்கங்க ஒரு இடத்துல கிடக்குறாங்க, ஒரு இடத்துல கிடக்குறாங்க வீடு இல்லாத இதே கட்சிக்காரங்க கேக்குறாங்க சார். நாங்க எங்க போவோம்? நாங்களே கடன் போட்டுதான் நாங்க வீடு கட்டுறோம். அங்கங்க கிடக்குறோம், படுக்கிறதுக்கு இடம் இல்ல. நாங்க அண்ணன் வீட்டுல ஒரு கேள்வி வாங்கி நாங்க இருக்கோம். எங்க வீட இருக்கோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.